வண்டர்ஃபுல் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸில் தி ஷேடோஸ்னால் என்ன? ஜாக்கி சேனலில் வருவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷேடோ கான்ஸ். ஸோ ஷேடோஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிழல்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம லெசன் பார்க்க போகிறோம். ஓகே, லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்லி சாப்ளின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துருக்கீங்களா? டிவிலலாம் இவங்களை பார்த்துருக்கீங்களா? சித்திரம் சேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதிலலாம் இவங்களோட மூவிஸ்லாம் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கும், கிளிப்பிங்ஸ்லாம் போடுவாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு ஆக்டர், ஓகேங்களா? இவர் வந்து ஒரு ஆக்டர், ஒரு டிரெக்டர், ஒரு ப்ரொடியூசர், எல்லாமே. இப்போ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, விஜய், அஜித், அந்த மாதிரி இவரும் ஒரு ஆக்டர். எப்போ அப்படின்னா அந்த காலத்துல, ஓகேவா, 1889 இவர் பிறந்துட்டார், ஓகேவாப்பா. ஸோ 1889 பார்த்துக்கோங்க. நம்மலாம் வந்து பிறக்கிறதுக்கு 100 இயர்ஸ் முன்னாடியே இவர் வந்து பிறந்து ஒரு ஆக்டராக இருக்கார், சரிங்களா? இவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்திருக்காரு, டிரெக்டராக இருந்திருக்காரு. டேரக்டர்ஸ்லாம் தெரியுமா? ஷங்கர், இவங்கெல்லாம் வந்து சேரன், இந்த மாதிரி ஒரு டேரக்டராகவும் இருந்திருக்காரு, சரிங்களா? ஸோ இவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே ரொம்ப பாவர்ட்டியில் தான் இருந்திருக்காரு. பாவர்ட்டி அப்படின்னா வறுமை, சரிங்களா? ஸோ ரொம்ப வறுமையில் தான் வந்து இருந்திருக்காரு. சாப்பாடு இருக்காது, ட்ரெஸ் வந்து இருக்காது, ஸோ எதுவுமே ப்ராப்பராக இல்லாமல் இருந்திருக்காரு. அப்புறம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து வாழ்ந்து இவர் எப்படி ஆகியிருக்காரு? ஒரு பெரிய ஆக்டராகி, ஒரு பெரிய டிரெக்டராகி, ஒரு ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே ஆகியிருக்காரு, சரிங்களா? ஸோ இவரை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இவர் என்ன மாதிரியான மூவிஸ்லாம் நடித்து பார்த்துருக்கீங்க? ஆக்ஷன் மூவிஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இவரோட மூவிஸ் எல்லாமே வெறும் காமெடி மூவிஸாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இவரோட மூவிஸ்லாம் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும், அதுவும் சைலண்ட் மூவிஸாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ சைலண்ட் மூவிஸ்னால் என்ன? அந்த படத்தில் யாருமே பேசவே மாட்டாங்க, டைலாக்ஸே கிடையாது, ஒன்லி ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆக்ஷன்ஸ்னாலும் காமெடி ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ முன்னாடிலாம் பேசும் படம்னு சொல்லுவோம், பேசும் படம்னு ஒரு படம் இருக்கும், சரிங்களா? ஆனால் அங்கே யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட்டு, சரிங்களா? ஸோ நிறைய சைலண்ட் மூவிஸ்லலாம் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறப்போ நிறைய பேர் இவர் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவரோட லுக்கு, அவர் பார்க்க எப்படி இருப்பார்? ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பார், சரிங்களா? ஸோ அவரோட வாக்கிங் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வியர்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இன்சல்ட் பண்ணி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு? அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு, சரிங்களாப்பா? ஸோ இவர் நிறைய கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதுலே வந்து பெஸ்ட் கோட் எது அப்படின்னா இதுதான். ஒன்ஸ் சார்லி சாப்ளின் செட், மிரர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிகாஸ் வென் ஐ க்ரை இட் நெவர் லாவ்ஸ், ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம் இதுக்கு? சார்லி சாப்ளின் ஒரு தடவை பேசும்போது சொல்கிறாராம், மிரர் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாராம். ஏன் அப்படின்னா அவர் அழும்போது அது மட்டும்தான் வந்து சிரிக்காதான். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் அழுது, அப்போ வடிவேல்லாம் அழுதா நமக்கு என்ன ஆகும்? சிரிப்பு வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பார்த்து சிரிப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ அது அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹர்ட் ஆகும். அதை நம்ம எப்போவாவது கன்சிடர் பண்ணியிருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம வந்து மாரல் சயின்ஸில் ஒரு லெசன் பார்த்தோம், பெட்டி அட் த பார்ட்டியில். ஸோ பார்ட்டியில் என்ன ஆச்சு? அவள் கீழே விழுந்துட்டா. அவள் சேர்லேருந்து கீழே விழுந்தோடனே யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகலை, சரிங்களா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவளை பார்த்து சிரித்தாங்க. ஸோ அப்போ அவளுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும், எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எப்போவுமே செய்யக்கூடாது. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, மிரர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், கண்ணாடி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன் அப்படின்னா அதுதான் நான் அழும்போது என்னை வந்து நக்கல் பண்ணி சிரிக்காது அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபயர் ஹேஸ் நோ ஷேடோஸ் பிகாஸ் இட் செல்ஃப் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ ஃபயர், நெருப்புக்கு மட்டுமே ஷேடோவே இருக்கவே இருக்காதான். பார்த்துருக்கீங்களா எப்போவாது? ஸோ இருட்டில் வந்து விளக்கேற்றி வச்சோம்னா விளக்கோட நிழல் தான் தெரியுமே தவிர அந்த எரியிற அந்த தீபத்தோட நிழல், நெருப்போட நிழல் வந்து தெரியவே தெரியாது. ஸோ ஃபயர் ஹேஸ் நோ ஷேடோஸ் பிகாஸ் இட் செல்ஃப் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகே, நெக்ஸ்ட்டு
திஸ் இஸ் நாட் அ ரூம் பட் அன் இன்சைட் ஆஃப் அ கிட்டார். ஸோ கிட்டார் நம்ம பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும்? வெளியிலேருந்து பார்க்குறப்போ அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது உள்ளே போய் பார்த்தா இப்படி தான் இருக்குமா பிக்சர். ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்குறப்போ எப்படி இருக்கு? ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு இல்லையா, பெட்ரூம் மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து ரூம் கிடையாது. ஸோ கிட்டாரோட உள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா இது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓவர் 2 lakh people have already applied for a one-way trip to colonize Mars in 2020. ஸோ 2022. ஸோ 2022 மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்காக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களாம்? 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். நமக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. நம்மலாம் எப்படி யோசிச்சுட்ருக்கோம்? இன்னும் நம்ம எல்லாருமே ஒரே ஒரு சர்க்கிள்குள்ளே, ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். ஆனால் உலகம் எங்கே போயிட்டுருக்கு? மார்ஸ் லெவலுக்கு போயிடுச்சு. ஓவர் 2 lakh people have already applied for a one-way trip to colonize Mars in 2020. ஸோ 2020 மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் வந்து குடியேறதுக்காக இப்போவே அப்ளிகேஷன் போட்டாங்க. சரிங்களா? ஓகேப்பா. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். த ஷேடோஸ், இதுதான் வந்து லெசன். த ஷேடோஸ், light travels in straight lines. So when something comes in the way of a light, a shadow is formed. லைட் வந்து எப்போவுமே எப்படி ட்ராவல் பண்ணுமா? ஸ்ட்ரைட் லைனில், நேர் பாதையில் தான் வந்து ட்ராவல் பண்ணுமா. லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ when something comes in the way of light, a shadow is formed. ஸோ லைட் வந்து நேர் பாதையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது போகிற வழியில் அதோட வே ஆஃப் லைட்டு, இந்த ஒளியோட பாதையில் ஏதாவது ஒரு பொருள், ஒரு திங்கோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ வரும்போது தான் அதோட நிழல் வந்து ஷேடோ வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. when something comes in the way of a light, ஸோ லைட்டோட பாதையில் ஏதாவது ஒன்று வரும்போது தான் என்ன தெரியுது? ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? we see a shadow when we walk in the sunlight. ஸோ சன்லைட்னா சூரிய வெளிச்சத்தில் நடக்கும்போது நம்மளோட நிழல் தெரியும் இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நிழல் வந்து எப்போவுமே என்ன கலரில் தான் இருக்கும்? பிளாக் கலரில் தான் இருக்கும். ஏன் வந்து கலராக இருக்காது? யோசிங்க. we see a shadow when we walk in the sunlight. ஸோ சூரிய வெளிச்சத்தில் நடக்கும்போது நம்மளுடைய நிழல் தெரியும். at night we see it by moonlight or electric light. ஸோ நைட்டில் என்ன தெரியும்? நிழல் தெரியும். எப்படி, எதனால் தெரியும் அப்படின்னா நிலா வெளிச்சத்தினால நிழல் தெரியும். இல்லைனா எலக்ட்ரிக் லைட் எரியும் பார்த்தீங்களா, பல்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நிழல் தெரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when there is bright sunlight we see the shadows of trees and buildings. ஸோ ரொம்ப சன்லைட் வந்து அதிகமாக இருக்கிறப்போ, ரொம்ப பிரைட்டாக இருக்கிறப்போ மரத்தோட நிழல்லாம் தெரியும். பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸோட நிழல், ஷேடோஸ் எல்லாமே நமக்கு தெரியும். எப்போ அதெல்லாம் தெரியும்? when sunlight is bright. ஓகேவா? சன்லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறப்போ. we call this shade. நம்ம இதை தான் என்ன சொல்கிறோம்? நிழல் அப்படின்னு சொல்கிறோம், ஷேட்னு சொல்கிறோமா. shadows always fall on the opposite side of the light. ஷேடோ எப்போவுமே எப்படி இருக்குமா? லைட் சோர்ஸ் எங்கே இருக்கோ அதோட ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். ஸோ இப்போ சூரியன் வந்து எப்படி இருக்குது? ஒரு டிரெக்ஷனில், நமக்கு டிரெக்டான டிரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதோட ஷேடோ எப்படி இருக்குமா? அதோட ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் வந்து விழுமா. அதான் சொல்கிறாங்க, ஷேடோஸ் ஆல்வேஸ் ஃபால் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த லைட். ஸோ லைட் சோர்ஸோட ஆப்போசிட் சைடில் தான் வந்து ஷேடோஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இது செகண்ட் பேஜ்ப்பா. ஷேடோஸ் சேஞ்ச் இன் லென்த் அண்ட் டிரெக்ஷன்ஸ். ஸோ ஒரு லென்த்து, டிரெக்ஷன், திசையை பொறுத்தும் நீளத்தை பொறுத்தும் எது வந்து மாறுதான்? ஷேடோஸ், நிழல் வந்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஷேடோஸ் காஸ்ட் பை த சன் சேஞ்ச் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டே. ஸோ பகலில் சூரியன் வந்து மாறும் இல்லையா, சூரியனோட லெவல் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈஸ்ட் டிரெக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்து சன் ரைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஈஸ்ட்லேருந்து கொஞ்சமாக மேலே ஏறி உச்சி வானத்தில் வந்து நிற்கும். எப்போ உச்சி வானத்தில் வந்து நிற்கும்? 12 o'clock இருக்கப்போ உச்சி வானத்தில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் 12 o'clock அப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் மிட் டேயில் எப்படி இருக்கும்?
கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்ட் டிரெக்ஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வருது சரிங்களா. அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும் எந்தெந்த டிரெக்ஷனில் எப்படி சன்லைட் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஷேடோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும் சரிங்களா. ஷேடோஸ் ஆர் லாங் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் ஷேடோஸ் எப்படி இருக்கான், ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேடோஸ் ஆர் ஷார்ட் அட் மிட் டே. மிட் டேனா மதியத்தில் வந்து ஷேடோ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் சின்னதாக இருக்கும் அப்படின்னா when the sun is right over our head. ஸோ சன் எப்படி இருக்குமா, நம்ம தலைக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம தலைக்கு மேலே இருக்கும்போது நம்மளே பாதியை மறைச்சிருவோம். ஸோ அப்போ ஷேடோ எப்படி இருக்கும், நம்மளை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நைட்டில் வந்து மூன் லைட்னால இல்லை எலக்ட்ரிக் லைட்னாலையும் ஷேடோ வந்து தெரியும் சரிங்களா. ஸோ பகலில் வந்து ஷேடோ தெரியுது. ஸோ அப்போ அது அந்த ஷேடோவோட அதோட சைஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, சன்னோட பொசிஷனை வச்சு டிஃபர் ஆகுது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிப்பா. ஸ்டாண்ட் இன் த சன் அண்ட் நோட்டீஸ் இன் விச் டிரெக்ஷன் யுவர் ஷேடோ ஃபால்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனுக்கு நேராக நின்று எந்த டிரெக்ஷனில் உங்களுடைய நிழல் வந்து விழுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு யூ வில் see that it always falls on the opposite side of the sunlight. ஸோ வந்து சன்லைட் எந்த டிரெக்ஷனில் இருக்கோ அதோட ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் என்ன ஆகும், ஷேடோஸ் வந்து விழுன்னு சொல்கிறாங்க. In the night make a shadow of your palm fall on the wall. ஸோ என்ன பண்ணணும், நைட் நேரமாக இருக்குது சரிங்களா. அப்போது ஒரு லைட் சோர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். லைட் சோர்ஸ் என்ன வச்சுக்கலாம், ஒரு ஃப்ளாஷ் லைட் வச்சுக்கலாம், இல்லை ஒரு டார்ச் லைட் வச்சுக்கலாம். இட்ஸ் யோர் விஷ் ஓகேவா. ஏதோ ஒரு லைட் சோர்ஸ் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்களோட கையை வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குமா, ஆப்போசிட் சைட் ஆஃப் த லைட். ஸோ லைட் சோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஷேடோஸ் வந்து விழும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, ஸோ லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன், ஷேடோ ஆஃப் ட்ரீஸ். SHADOW, ஷேடோ. OF ஆஃப் ட்ரீஸ், TREES, ட்ரீஸ். ஸோ மரத்தோட நிழல். ஷேடோ ஆஃப் ட்ரீஸ்னால் ட்ரீஸோட நிழல். நெக்ஸ்ட்டு ஷைனிங், SHINING, ஷைனிங்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எர்த், EARTH, எர்த்னா பூமி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட், FRONT, ஃப்ரண்ட்னா நமக்கு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லைட் ட்ராவல், LIGHT, லைட் ட்ராவல்ஸ், TRAVEL, ட்ராவல்ஸ் கிடையாது, ட்ராவல், லைட் ட்ராவல். ஸோ லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்றது தான் லைட் ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு, சாரிப்பா ஆப்போசிட் ஸ்லைடு இல்லை, ஆப்போசிட் சைடு. SIDE, சைடு. ஆப்போசிட் சைடு, OPPOSITE, opposite, SIDE, side, opposite side. Next, long and short. லாங்னா பெருசாக இருக்குது, ஷார்ட்னா சின்னதாக இருக்குது. LONG, long. AND, and short, SHORT, short. Next, way of light, WAY, way. OF, of, light, LIGHT, light. நெக்ஸ்ட்டு டிரெக்ஷன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ்னு சொல்லலாம். DIRECTION, டைரக்ஷன்ஸ்னால் திசைகள். நெக்ஸ்ட்டு ஷேடோ ஃபார்ம்டு, SHADOW, ஷேடோ ஃபார்ம்டு, FORMED, ஃபார்ம்னா நிழல் உருவாகிறது. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு புக்கில் இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ். ஹவு இஸ் ஷேடோ ஃபார்ம்டு? ஸோ ஷேடோ வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஓகே, when something
comes in the way of light, a shadow formed. When something comes, S-O-M-E, S-O-M-E, something comes in the way of a light, way of light இங்கே வந்துடணும். A shadow formed, F-O-R-M-E-D, formed. So when something comes in the way of light, a shadow formed. ஸோ புக்லேயே இருக்குது பாருங்கள் அந்த ஆன்சர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். when something comes in the way of a light, a shadow is formed. ஓகேப்பா. ஸோ ஷேடோ வந்து எப்போ வந்து ஃபார்ம் ஆகுது, ஏதாவது ஒரு பொருள் அதோட பாதையில் வர்றப்போ தான் வந்து ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், ஆர் ஷேடோஸ் ஃபார்ம்ட் டியூரிங் நைட். ஸோ நைட்டில் வந்து ஷேடோஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா, நம்மளா ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது லைட் வச்சுக்கிட்டா ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும், இல்லை மூன் லைட்டில் வந்து ஃபார்ம் ஆகும். பட் சன்லைட்னால ஷேடோஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, நோ, நோ, ஷேடோஸ் வந்து நைட்டில் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் இப்படியே ரிவைஸ் பண்ணலாம். ஒய் ஆர் ஷேடோஸ் ஷார்ட் அட் மிட் டே. ஸோ மதியம்லாம் ஷேடோஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் த சன் இஸ் ரைட் ஓவர் அவர் ஹெட். ஸோ சன் எப்படி இருக்குது, நம்மளுடைய தலைக்கு நேராக இருக்குது. ரைட் ஓவர் அவர் ஹெட்னா தலைக்கு நேராக இருக்குது. ஸோ அதனால் என்ன இருக்கும், ஷேடோவோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஷேடோஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், வென் ஆர் ஷேடோஸ் லாங். ஷேடோ எப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா, இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங்லையும் ஈவினிங்லையும் மட்டும்தான் ஷேடோ வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு இஸ் ஷேடோ ஃபார்ம்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன இதில் நோட்டீஸ் பண்ணணும்னா, SOME, சம்திங் கம்ஸ் இன் த வே ஆஃப்க்கு அப்புறம் இங்கே போயிடணும், ஆஃப் லைட், எ ஷேடோ அண்ட் தென் ஃபார்ம்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, கொஷினில் இருக்கிறதே கூட எழுதிக்கலாம் அந்த ஃபார்ம்டு. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஸோ லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா, வெரி குட், ட்ரூ. வி see our shadow in the dark. ஸோ இருட்டில் வந்து நம்மளோட நிழலை வந்து பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அப்போது இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இங்கே நீங்கள் இன்ட் மார்க் போட்டுடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஷேடோஸ் ஆல்வேஸ் ஃபால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லைட். ஷேடோஸ் எப்போவுமே லைட்டுக்கு நேராக தான் வந்து விழுமா, நேராக இருக்க டிரெக்ஷனில் தான் வந்து விழுமா, எந்த டிரெக்ஷனில் விழும், ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கும். ஸோ லைட்டோட ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் ஷேடோஸ் வந்து ஃபால் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஷேடோஸ் ஆர் லாங்கர் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ மார்னிங்லையும் ஈவினிங்லேயும் ஷேடோஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், லாங்கராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா, கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ஒமிட்டட். ஸோ அதை நீங்கள் படிக்க வேணாம், ஓ போட்டால் ஒமிட்டட்னு மீனிங்ப்பா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், அட் நைட் வி see ஷேடோ பை மூன் லைட். ஸோ நைட் நேரத்தில் மூன் லைட்னால நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ஷேடோஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ட்ரூ. ஓகே. நெக்ஸ்ட்டு இது கம்ப்ளீட் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிப்போம். ஹவு இஸ் ஷேடோ ஃபார்ம்டு. ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகுது, லைட்டோட பாதையில். வென் சம்திங் ட்ராவல்ஸ் இன் த வே ஆஃப் அ லைட் மட்டும்தான் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு ஷேடோஸ் ஃபார்ம்டு டியூரிங் நைட்டு. நைட்டில் வந்து ஷேடோஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக லைட் வச்சாவோ இல்லை மூன் லைட்னால மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமே தவிர சன்லைட்னால ஃபார்ம் ஆகாது. ஒய் ஆர் ஷேடோஸ் ஷார்ட் அட் மிட் டே. ஸோ மதியத்தில் ஏன் வந்து ஷேடோஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா, சன் வந்து நம்மளுடைய தலைக்கு நேராக இருக்கனால. சரிங்களா. வென் ஆர் ஷேடோஸ் லாங். ஸோ ஷேடோஸ் வந்து எப்போ வந்து பெருசாக இருக்கும், ஈவினிங்லையும் மார்னிங்லையும் ஷேடோஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஓர் ஃபால்ஸ். லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். லைட் எப்போவுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகும், அப்போ அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், வி see our shadows in the dark. ஸோ இருட்டில் வந்து நம்மளோட ஷேடோஸை பார்க்க முடியாது. ஷேடோஸ் ஆல்வேஸ் ஃபால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லைட். ஸோ நம்ம லைட்டுக்கு நேராக ஷேடோஸ் வந்து விழாது. ஸோ எப்போவுமே ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸில் தான் வந்து விழும். நெக்ஸ்ட்டு
ஷேடோஸ் ஆர் லாங்கர் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங்லையும் ஈவினிங்லையும் ஷேடோஸ் வந்து பெருசாக இருக்கும். 5th one omitted part. 6th one, at night we see shadow by moonlight. ஸோ நைட்டில் வந்து மூன்லைட்னால நமக்கு ஷேடோஸ் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இதோடு இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. லெசனோட நேம் வந்து த ஷேடோஸ். ஓகேப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.